பள்ளிக்கூடத்தை ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பாருங்கள். 10th ஸ்டாண்டர்ட்லையும் +2லையும் எவ்வளோ மார்க் வாங்க வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். வெறும் பேனரை பார்த்து நம்ம ஜட்ஜ் பண்ண வேணாம். என்னதான் பெரிய வியாபாரியாக இருந்தாலும், என்னதான் பெரிய IAS ஆஃபீஸராக இருந்தாலும், என்னதான் பெரிய கம்பெனியினுடைய மேனேஜிங் டைரக்டராக இருந்தாலும், அந்த நிறுவனங்களை மேனேஜ் பண்ணுறது வேறு, இந்த பள்ளிக்கூடத்தை மேனேஜ் பண்ணுறது வேறு. என் அன்பார்ந்தவர்களே, சிங்கப்பூர்லேருந்து ஒரு பேரண்ட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காருங்க. அவர் சொல்கிறாரு, ஐயா நான் சிங்கப்பூரில் வேலை பார்க்குறேன். எங்கள் குழந்தைகள் புதுக்கோட்டையில் ஒரு தனியார் CBSE பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. பெரிய பையன் 7th, சின்ன பையன் 4th. கொஞ்ச நாளாகவே எனக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னென்னா, ஒருவேளை நான் என் குழந்தைகளோட இல்லையோ, அவங்களுக்கு சரியான உரிய பருவத்தில் என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்யாமல் இருக்கணும்னு கில்ட்டியாகவே ஃபீல் பண்ணுறேன். அதனால் என்னுடைய வேலையை நான் ராஜினாமா பண்ணிவிட்டு நான் புதுக்கோட்டைக்கே போயிடுறேங்க. அங்கே போய் வேறு வேலை பார்த்துக்கலாம். எதனாலன்னா 7th வந்துட்டான் பையன். இன்னும் 3 வருஷத்தில் 10th ஸ்டாண்டர்ட் எழுதிடணும். அந்த 10th பொறுத்து தான் அவன் 11th என்ன குரூப்புன்னு தெரியும். அதை பொறுத்து தான் அவன் மெடிக்கலாக, இன்ஜினியரிங்காக, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சியா, அட்வொகேட்டா அப்படின்னு போகணும். இந்த குழப்பத்தில் நான் இருக்கேன். அதனால் எந்த ஸ்கூலில் சேர்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் விசாரிச்சின்னு அப்படின்னு சொன்னார். நான் என்ன சொன்னேன், அது எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா நிறைய பள்ளிக்கூடங்கள் வந்தாச்சு. ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 பள்ளிக்கூடங்கள் வந்தாச்சு. போட்டி போட்டுக்கிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் என்ன, பேனர் என்ன, ஹோர்டிங் என்ன, இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம், அதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் என்ற பல ஹோர்டிங், பல பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு முக்கியமான கருத்தை நான் இதில் இந்த பதிவு பண்ண விரும்புகிறேன். எதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னா, பள்ளிக்கூடத்தை பற்றி நம்ம பேசலை, மார்க்கை பற்றி நம்ம பேசலை, நம்ம குழந்தையுடைய எதிர்காலத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதை நம்ம மனசில் வாங்கிடணும். 15 வருஷத்தில் பள்ளிக்கூடம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 85 ஆண்டுகள் அவங்க வாழ்க்கையில் பயணம் செய்யணுங்க. அதனால் இந்த 15 வருஷம்தான் ஃபவுண்டேஷன். இன்றைக்கி பார்த்திங்களன்னா 50 மாடி கட்டடம், 40 மாடி கட்டடம்லாம் சர்வசாதாரணமாக வந்தாச்சு. அதை கட்டுறதுக்கு முன்னாடி ஃபவுண்டேஷன் போடுவாங்க. அந்த ஃபவுண்டேஷன் நல்லா இருந்தால் தான் மேலே கட்டக்கூடிய கட்டடங்கள்லாம் நல்லா இருக்கும். அது 40 மாடி கட்டடம் கூட இல்லை, நம்ம வீடு கட்டுறோன்னா கூட 2 மாடி கட்டடமோ 3 மாடி கட்டடமோ கட்டினா கூட இதே பிரின்சிபிள் தான். பள்ளிக்கூடம் தான் ஃபவுண்டேஷன். அதனால் யாருக்கிட்ட நம்ம குழந்தைகளை ஒப்படைக்கிறோன்றது முக்கியம். தேர்ந்த கல்வியாளர்களான்னு பாருங்கள். முதல்ல தேர்ந்த கல்வியாளர்கள் நடத்துகிறாங்க அப்படின்னா ஒரு டிக் அடிச்சுக்கோங்க. ரெண்டாவது, அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துபவர்களுக்கு டொமைன் நாலேஜ்னு சொல்லுவாங்க. அந்த துறை சார்ந்த நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு பாருங்கள். என்னதான் பெரிய வியாபாரியாக இருந்தாலும், என்னதான் பெரிய IAS ஆஃபீஸராக இருந்தாலும், என்னதான் பெரிய கம்பெனியினுடைய மேனேஜிங் டைரக்டராக இருந்தாலும், அந்த நிறுவனங்களை மேனேஜ் பண்ணுறது வேறு, இந்த பள்ளிக்கூடத்தை மேனேஜ் பண்ணுறது வேறு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அந்த பள்ளிக்கூடத்தில் யாரெல்லாம் மேனேஜ் பண்ணணும், கிட்டத்தட்ட ஒரு 200 டீச்சர் இருக்காங்க, இல்லை ஒரு 100 டீச்சர்கள் இருக்காங்கன்னா, அந்த டீச்சர்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய திறமை அவர்களுக்கு இருக்கிறதா? 40 நிமிஷம் நின்று அவங்க பாடம் சொல்லிக் கொடுக்கணும், வீட்டில் படிச்சுட்டு வரணும், டெஸ்ட்டு வச்சு பாஸ் பண்ண வைக்கிறது இல்லை, மொத்தம் இல்லை 90 மார்க் வாங்க வைக்கணும். ஸோ தி டீச்சர் ஷுட் பி மோட்டிவேட்டட். இரண்டாவது, ஸ்டூடெண்ட் ஷுட் பி மோட்டிவேட்டட். என்ன தான் டீச்சர்கள் சொல்லிக் கொடுத்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் மோட்டிவேட் ஆகணுமா இல்லையா? அதை மோட்டிவேட் பண்ணக்கூடிய அளவில் அந்த பள்ளி நடக்கணும். மூன்றாவது, பேரண்ட்ஸ், பெற்றோர்கள், அவங்களுடைய குறையை தீர்த்து வைக்கக்கூடிய தன்மை அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துகிறவங்களுக்கு இருக்கணும். எப்போ வந்தாலும் அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துகிறவங்க இல்லை, நீ போய் பிரின்சிபாலை போய் பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய இடமாக இருந்தால் பெரிய கேள்விக்குறி. அந்த பள்ளிக்கூடம் நடத்துவதை பற்றிய கேள்விக்குறி. பிரச்சனை வரத்தான் வரும். பசங்க இன்டிசிப்ளினாக இருப்பாங்க, ஒபீடியன்ஸ் இருக்க மாட்டாங்க, ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரத்தான் வரும், பெற்றோர்கள் குறை சொல்லத்தான் சொல்லுவாங்க. ஹவு கேன் யூ அவாய்ட்?
அதனால் அந்த கெப்பாசிட்டி இருக்கவங்க அந்த ஸ்கூலில் உட்கார்றாங்களான்னு பாருங்கள். ரைட். அடுத்தது அந்த பள்ளிக்கூடத்தை ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பாருங்கள். 10th ஸ்டாண்டர்ட்லையும் +2லையும் எவ்வளோ மார்க் வாங்க வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். வெறும் பேனரை பார்த்து நம்ம ஜட்ஜ் பண்ண வேணாம். இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்ப் உண்டு, டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை தி கவர்னு சொல்லுவாங்க. ஒரு புத்தகத்தை கவரை பார்த்து அட்ராக்டிவாக இருக்குன்னு புக்கு வாங்கிடுவோமா, அப்படி ப்ரௌஸ் பண்ணி பார்க்கணும். அந்த புக்கு ரிவ்யூ எல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ டு வாட் எக்ஸ்டென்ட் தி மேனேஜ்மெண்ட் இஸ் வில்லிங் டு கிவ் கவுன்சிலிங் ஃபார் கிரீவன்சஸ். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அடுத்தது ஒரு குயிக் கேல்குலேஷன் சொன்னேன் அவருக்கு. நம்ம சீட்டு கம்பெனியில் சீட்டு கட்டுறோம், மாதம் ஒரு 5000 ரூபாய் கட்டிட்டு வரோங்க. பொண்ணு பிறந்துட்டா இன்னும் 10-15 வருஷத்தில் அவளை கல்யாணம் செய்யணும்னா வீட்டம்மா சொல்லுவாங்க, என்னங்க கொஞ்சம் சேவிக்கலாம் அப்படின்னா 15 வருஷம் 10 வருஷம் சீட்டு பணத்தை கட்டி 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 அது லம்சமாக வரும் பாருங்க. அது முக்கியம். அது 15 வருஷம் கழிச்சு இந்த சீட்டு கம்பெனிகள் விட்டு ஓடிட்டாரு, இல்லை இந்த பணம் திரும்பி வரலை, அல்லது ஏதோ ஒரு நகைக்கடையில் சிறுக சிறுக மாதம் மாதம் ஏதோ ஒரு சவரனோ அரை சவரனோ நம்ம வாங்கிட்டு வரோம். 15 வருஷம் கழிச்சு அது எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது எல்லாமே போலி தங்கம் அப்படின்னா எவ்வளோ பெரிய இழப்பு. ஸோ சராசரி 40,000 ரூபாய் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டுங்க வச்சுப்போமே. இப்போல்லாம் லட்சக்கணக்கில் வாங்குறவங்களாம் இருக்காங்க. சராசரி எடுத்துக்கிறேன், சாதாரண எடுத்துக்கிறேன். அப்போது 15 வருஷத்தில் 6 லட்சம் ரூபாய் நீங்கள் கட்டுறீங்க ஃபீஸ் லோன். அதுக்கு மேலே புக்ஸு, யூனிஃபார்மு, மிஸ்சலேனியஸ் எல்லாம் அது ஒரு 5000 ரூபாய் வச்சுங்களேன் ஒரு வருஷத்துக்கு. அது ஒரு 12-15 வருஷத்துக்கு பார்த்திங்களன்னா அது ஒரு கணிசமான அமௌண்ட்டு. ஸோ அது ஒரு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட வரலாம். அதுக்கு மேலே டிரான்ஸ்போர்ட்டு, இன்றைக்கி 2000 ரூபாய் 2500 ரூபாய் டிரான்ஸ்போர்ட்டு, ஸ்கூல் பஸ்ஸு, அது ஒரு பணம் வச்சுக்கோ. எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 7-8 லட்சம் ரூபாய்க்கு நம்ம கட்டுறோம். ரொம்ப குறைவுங்க அது. 40,000 ரூபாய் இல்லை, இப்போல்லாம் 1 லட்சம் ரூபாய் வாங்குறதுக்கு இருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய் நம்ம கட்டிட்டு 12th ஸ்டாண்டர்டு வரும்போது மார்க்கே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோங்க அந்த குழந்தைகளை வச்சுட்டு? நம்ம இதில் எய்தவர் இருக்க அம்பை நோவதேன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை ரெடி தான் படிக்கிறதுக்கு. ஒருவேளை வீட்டில் வளர்ப்பு சரியாமல் இருக்கலாம், அல்லது பள்ளிக்கூடத்தில் சரியான ஆசிரியர்கள் இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஆசிரியர்களை ஊக்குவிக்காத ஒரு கல்வி நிறுவனமாக இருக்கலாம், அல்ல ஆசிரியர்கள் விட்டு போயிடுறாங்க. 2 வருஷம் இருப்பாங்க, வேறு இடத்துக்கு போயிடுவாங்க, 3 வருஷம் இருப்பாங்க, வேறு இடத்துக்கு. ஏன் போகிறாங்க? தே ஆர் நாட் ஹாப்பி ஹியர். ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தீங்களன்னா ஒரு 8 லட்சம் 9 லட்சம் ரூபாய் கட்டிட்டு 15 வருஷம் கழித்து அதை நம்ம டெலிவரி எடுக்கிறோம், அந்த குழந்தைய டெலிவரி எடுக்கிறோம். தட் இஸ் சாதாரண ஒரு எல்கேஜி குழந்தைய சேர்ந்தவங்க, we take delivery of the child fully blossomed school final student. Don't make a mistake. நீ என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் சேர்க்கறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் பேரண்ட்ஸ் போய் கேளுங்க. முக்கியமாக 8th 9th 10th எப்படிமா இருக்குது ஸ்கூலு, பசங்க எப்படி இருக்காங்க, டீச்சர்கள்லாம் வராங்களா போகிறாங்களா, கடந்த 3 வருடங்கள் அந்த ஸ்கூலுடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன, இதெல்லாம் பாருங்கள். Don't go by the banner, don't go by the pamphlets, don't go by the attractive schemes. என்னடா போடலாம். So you are going to invest on the future of your children. இதை மனசில் வச்சுக்கிட்டு then go ahead and admit. Because it's not again fees. ஃபீஸ் அதிகமாக இல்லையான்றது பிரச்சனையே இல்லை. நம்ம குழந்தைகளுக்கு அந்த ஃப்யூச்சருக்கு கேரண்டி இருக்கிறதா, உத்தரவாதம் இருக்கிறதா, இதை பார்த்துக்கிட்டு then you decide. That is what I told that parent. I thought I should record this for the benefit of every parent. If you have any doubt on education and career, மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அதை படிச்சுட்டு அடுத்த வரக்கூடிய எபிசோடில் அதை நான் கவர் பண்ணுறேன். இந்த தகவல் உங்கள் மற்ற நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வானமேலை அறக்கட்டளையின் சார்பாக இந்த சேனலை நாங்கள் நடத்துகிறோம். ஆல் தி பெஸ்ட்.